ஹாய் கைஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்க பத்தி மட்டும் தான் பார்த்துட்ருப்போம். நான் ஏற்கனவே போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல 2டே 2 நாள் தான் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால எனக்குமே ஃப்ரீ டைம்ஸ் ரொம்ப இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் எக்ஸ்பைரி பிஃபோர் டே தான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ, அதனால ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது, நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆப்ஷன் பையிங்ல என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்க இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இந்த மந்த் ஃபுல்லா, அதாவது டிசம்பர் மந்த் ஃபுல்லா நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ, அதுல இது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி கிட்டத்தட்ட ஒரு 60 வீடியோஸ்க்கு மேல போட்டிருக்கோம். ஸோ, அதனால அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ டைரக்ட்டா கன்டென்ட்குள்ள போயிடலாம். நீங்க இந்த வீடியோஸ் பார்க்கும்பொழுது, உங்களோட லேப்டாப் ஆர் சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள உங்களால கிரியேட் ஈஸியா பண்ணிக்க முடியும். தென் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோல ரொம்ப பேசிக்ல இருந்து வந்திருப்பேன். நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ற நாலேட்ஜ், அதாவது நான் விண்டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். iOS நான் யூஸ் பண்ணதே கிடையாது இதுவரைக்கும். ஸோ, அதனால நான் விண்டோஸ வச்சு மட்டும் தான் நான் சொல்லப் போறேன். உங்களுக்கு அது ஏற்கனவே பழக்கப்பட்டதா கூட இருக்கலாம். ஸோ, அதனால அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையானத மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய சிஸ்டம் ஆர் லேப்டாப்ல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ, அதுல போயிட்டு நீங்க நிஃப்டி அப்படின்னு ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த நிஃப்டி அப்படின்ற ஒரு ஃபோல்டர மறுபடியும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதேபோல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் போயிட்டு, அங்க பை, செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபோல்டர ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அந்த பைன்ற ஃபோல்டர மறுபடியும் ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள 2 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்சல் அப்படின்ற இந்த ஃபோல்டர், தென் ட்ரெண்ட் அப்படின்ற 2 ஃபோல்டர ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நீங்க ரிவர்சல் ஆர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 ஃபோல்டர் இருக்கு இல்லையா? அதுல ஏதாவது ஒரு ஃபோல்டர ஓப்பன் பண்ணி, அதுல இந்த 3 ஃபோல்டரும் மறுபடியும் கிரியேட் பண்ணுங்க. அதாவது 945, 1045, 1015. இது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இதுல 945க்குள்ள என்ட்ரி வந்தது அப்படின்னா, நாம இங்க ஸ்டோர் பண்ண போறோம். அது ட்ரெண்டிங்கான ட்ரேடா அல்லது ரிவர்ஸ் ட்ரேடா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போறோம். இல்ல 10:15க்குள்ள அந்த ட்ரேட் வந்தது. அதாவது 9:45லேருந்து 10:15க்குள்ள வந்தது அப்படின்னா, இந்த ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணலாம். ஸோ, அதுக்காக தான். ஏன் அப்படின்னா, நமக்கு ஆப்ஷன் பையிங்ல டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, அதுக்காக தான் நம்ம செக்ரிகேட் தனித்தனியா பண்ணணும். ஓகே. இந்த ஸ்டெப்ப நீங்க முடிச்சதுக்கப்புறம், இத அப்படியே நீங்க காப்பி பண்ணி ஒவ்வொரு ஃபோல்டர்லயும் வச்சுக்கோங்க. இப்ப நாம பார்த்தது ஒன்லி நிஃப்டிக்கு மட்டும் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அப்படியே அந்த இத காப்பி பண்ணி மறுபடியும் நேம மட்டும் சேஞ்ச் பண்ணி சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்ப இந்த டைம்ங்கிற அந்த ஃபோல்டர ஓப்பன் பண்ணிட்டு, ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர கிரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ஃபோல்டரும் கிரியேட் பண்ண தேவையில்ல. நான் டைரக்ட்டா இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்காக 3 மினிட் சார்ட் வச்சிருக்கேன். மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்டின்னா, அதாவது நேத்தையோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு, இம்மீடியட்டா மார்க்கெட்டு கீழ வந்திருக்கு. ஸோ, இது ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரேடா அல்லது ரிவர்சல் ட்ரேடா அப்படின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இது ஆக்சுவலி ட்ரெண்டிங் ட்ரேடு. ஓகே. ஏன் அப்டின்னா, இங்க பாருங்க. நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதேபோல ஒரு 9:27 போல நமக்கு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு. ஓகே. இப்ப நாம இந்த சார்ட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நமக்கு என்ட்ரி கேண்டில் எந்த கேண்டில்? இந்த கேண்டில் தானே. ஸோ, அத நாம இப்ப ஒரு 1 மந்த் கழிச்சு நம்ம இந்த சார்ட்ட பார்க்குறோம் அப்டின்னா, நமக்கு எடுத்த உடனே தெரியணும் இல்லையா? ஸோ, அதுக்காக நான் இத ஒரு டாட்டட் லைனா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல இது 9, 15 கேண்டில். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, மறுபடியும் இதுல போயிட்டு இந்த டைம நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம டைமோட இந்த சார்ட்ட சேவ் பண்ணணும். அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுக்கிறதுக்கு விண்டோஸ் பிளஸ்
ஆர் அப்படின்ற ஒரு கீ இருக்கு இல்லையா? உங்களோட கீபோர்டுல விண்டோஸ் பட்டன் இருக்கும். அதேபோல ஆர். இந்த விண்டோஸ் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, ஆர் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சர்ச் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல வந்துட்டு ஸ்னீப்பிங் டூல் அதாவது நீங்க ஸ்பெல்லிங் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அதுபோல வந்துட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா, இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில நியூன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ, அத கிளிக் பண்ணி நீங்க ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சார்ட் வேணுமோ, அந்த அளவு சார்ட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நாம சேவ் பண்ற சார்ட்டோட லேஅவுட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் வந்துட்டு இருக்கணும். அதாவது வந்துட்டு லெஃப்ட் சைடு 30 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு ஷோ ஆகணும். ரைட் சைடு 3 மினிட் சார்ட் வந்துட்டு ஷோ ஆகணும். இத எதுக்காக நான் வந்துட்டு சொல்றேன் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்ல லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல எப்படி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இல்ல நாம என்ட்ரி எடுக்கிற இடத்துல எப்படி இதுக்கு முன்னாடி வந்துட்டு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. நான் ஏஞ்சல் ஒன் சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ, அதனால என்னால வந்துட்டு டபுள் லேஅவுட் வந்துட்டு சார்ட்ட வந்துட்டு வியூ பண்ண முடியும். நீங்க ஒரு சிலர் வேற ஏதாவது வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட சார்ட் வந்துட்டு டபுள் லேஅவுட் வைக்க முடியுதான்னு பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஏஞ்சல் ஒன்ல ஒரு ஃப்ரீயா வந்துட்டு ஒரு டிமேட் அக்கவுண்ட்ட வந்துட்டு ஓப்பன் பண்ணி, இந்த மாதிரி வந்துட்டு சார்ட்ட வந்துட்டு சேவ் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நிஃப்டியோட 24,100 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி வந்த கேண்டில் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில். ஸோ, அதனால அதோட டே லோல வந்து நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன பிரைஸ் வந்துட்டு காமிக்கும் அப்படின்னா, ரூ. 145.50. நாம இந்த மிட் பாயிண்ட்ல தான் வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு ஆகணும். ஓகே. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, எந்த இடத்துல வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அந்த 9:45 அதாவது நிஃப்டி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு, செல் அப்படின்ற ஃபோல்டர கிளிக் பண்ணிட்டு, 945 அப்படின்றதையும் வந்து கிளிக் பண்ணிட்டு, அதுக்குள்ள ட்ரெண்டிங் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்போம்ல, ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த இடத்துல போயிட்டு இந்த சார்ட்டையும், அந்த சார்ட்டையும் அதாவது இத வந்துட்டு ஆப்ஷன் சார்ட்ட ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணணும். நீங்க நார்மலா ஸ்பாட் சார்ட்ட வந்துட்டு உள்ளேயே வந்துட்டு வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே கைஸ். அடுத்தது சென்செக்ஸோட சார்ட்டையும் பார்த்துரலாம். இங்க பாருங்க. இது வந்துட்டு சென்செக்ஸோடது. நமக்கு நிஃப்டி போலவே இதுலயும் வந்துட்டு ஒரு செல்லிங் ட்ரேட் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ, இந்த ட்ரேடுமே வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு போயிருக்காது. ஓகே. தென் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம 10:45க்குள்ள வந்துட்டு ட்ரேட் வந்தா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ, இங்க போய் பார்க்கும்பொழுது மார்க்கெட்டு நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேல வந்துட்டு க்ளோஸ் வச்சுட்டு, இமிடியேட்டா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகுது. அதாவது 9:24 கேண்டில். இங்க தான் நமக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வரும். நீங்க நல்லா வந்துட்டு க்ளோஸா வந்துட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இந்த 9:24 அப்படின்ற கேண்டில் முடியும் பொழுது 9:27 இருக்கும். ஸோ, நாம வந்துட்டு ஒரு செல்லிங் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். தென் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 79,800 புட் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இங்கேயுமே நம்ம வந்துட்டு டைம் வந்துட்டு நோட் பண்ணிக்கணும். இந்த 10:24 கேண்டில் தான் நமக்கு வந்துட்டு என்ட்ரி கேண்டில். நம்ம முன்னாடி வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ, அதுபோல இந்த கேண்டில வந்துட்டு மார்க் பண்ணி, அதில வந்துட்டு டைம் வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் எல்லா சார்ட்லயும் வந்துட்டு நான் டைம் நோட் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, டைம் வந்துட்டு வீடியோட லென்த்து ஜாஸ்தியா வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சென்செக்ஸோட 79,800 புட் ஆப்ஷன் சார்ட்டு. இந்த இந்த கேண்டில் தான் வந்துட்டு 10:24 கேண்டில். நமக்கு ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி வந்த கேண்டில். ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டே லோல இருந்து இத வந்துட்டு மார்க் பண்ணோம்னா, நமக்கு ஒரு 50% காமிக்கும். அது எவ்வளோ காமிக்கும் அப்படின்னா, ரூ. 527.50. ஸோ, இங்க இருந்து நம்ம வந்துட்டு டார்கெட்ட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நாம வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டார்கெட் வந்துட்டு 25% போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 25% அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 659. ஏன் நான் இங்க வந்துட்டு 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வைப்போம் இல்லையா? இது நான் எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால, மினிமம் வந்துட்டு ஒரு 1:1 அந்த மாரி ரேஷியோல எத்தனை ட்ரேட் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்க பாருங்க, நமக்கு 10:24 அதாவது நான் ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். டைம பேஸ் பண்ணி என்னோட கேப்பிட்டல அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ற கேப்பிட்டல இன்கிரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 9:15க்கு வந்த கேண்டில் வந்துட்டு இமிடியேட்டா வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. அடுத்த என்ட்ரி வந்தது பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்க ரூ. 659 போயிருக்கும். போயிருக்கணும். ஆனா இங்க ரூ. 644. ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் 25% பக்கத்துல போயிட்டு நமக்கு ரீச் ஆகுது. ஸோ, அதனால இதெல்லாம் வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுபோல அன்னன்னைக்கு நடக்கிற சார்ட்ஸ் பேட்டர்ன்ஸ வந்துட்டு நீங்க
சேவ் பண்றத சாதாரணமா வந்துட்டு கடந்து போயிறாதீங்க. இதிலிருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு பலவிதமான லேர்னிங்ஸ குடுக்கும். நீங்க இண்டிபெண்டன்ட்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் கைஸ். ஸோ, அதனால இத வந்துட்டு சாதாரணமா கடந்து போயிறாதீங்க. ஓகே. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா செவ்வாய்க்கிழமை. நான் ஆல்ரெடி வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இன்னையோட ட்ரேட வந்துட்டு பார்த்துரலாம். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நான் எக்ஸ்பைரி டேல மட்டும் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்றோம் அப்டின்னா, நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ட்ரேட வந்துட்டு குவாலிஃபை பண்றதுக்கு ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கிரைட்டீரியாவ நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்டின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் வந்துட்டு ஒரு 50 சார்ட் 60 சார்ட் உங்க சிஸ்டம்ல வந்துட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கே வந்துட்டு தனியா வந்துட்டு ஒரு மார்க்கெட்டோட புரிதல வந்துட்டு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. அங்கருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகுது. ஸோ நான் இந்த ட்ரேட வந்துட்டு நான் எடுப்பேனா அப்படின்னா, இந்த செல்லிங்க வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு, மேல போய் குளோஸ் ஆயிட்டு மறுபடியும் ரிவர்சல் வந்ததுன்னா வந்துட்டு எடுப்பேன். ஆனா, இந்த ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, நீங்க ரொம்ப சார்ட் வந்துட்டு நீங்க டிஃபரெண்ட்டா வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு, ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு இந்த 3 மினிட்ஸ் சார்ட் மட்டும் வந்துட்டு டிஃபரெண்ட்டா வந்துட்டு பிரிண்ட் ஆகும். நீங்க வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஓகே. ஸோ, அதனால தான் நான் சொல்றது, ஏஞ்சல் ஒன்ல தான் நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சார்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ, அதனால வந்துட்டு ஏஞ்சல் ஒன் வந்துட்டு நான் ரெஃபர் பண்றேன். நானுமே வந்துட்டு யூஸ் பண்றேன். எதனால வந்துட்டு நான் சொல்றேன் இத மறுபடியும் அப்டின்னா, நான் ரொம்ப சார்ட்ட வந்துட்டு செக் பண்ணிட்டு, ஒரே டைம்ல 2, 3 டெர்மினல வச்சு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த டிசிஷன் வந்துட்டு எடுத்தேன். ஏஞ்சல் ஒன் நமக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. ஓகே. இங்க பாருங்க மார்க்கெட் வந்துட்டு அங்க நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல ஓப்பன் ஆயிட்டு அப்படியே வந்துட்டு கீழ வந்துட்டுருக்கு. கீழ வந்து நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு லைட்டா கூட டச் ஆகல. இமிடியேட்டா மார்க்கெட் வந்துட்டு இங்கருந்து பவுன்ஸ் பேக் ஆயி அப் சைடு வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? எதனால வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகணும்? ஸோ, அப்போ இந்த இடம் வந்துட்டு நாம நோட் பண்ற இடம் ஒரு வேலிடான வந்துட்டு இடம். ஓகே. அப்போ நாம இந்த இடத்துல தான் வந்துட்டு டிசிஷன் எடுக்கணும். எப்படி நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில், செல்லிங் கேண்டில் வந்துட்டு பார்க்குறோம். இல்ல நாம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக வந்துட்டு மார்க்கெட்ல இந்த இடத்துல நம்ம வந்துட்டு டிசிஷன் எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ, அதுக்காக தான் நம்ம கிட்ட வந்துட்டு சார்ட் வந்துட்டு ரொம்ப இருக்கணும். ஓகே. இப்போ இன்னைக்கு நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் சப்போஸ் இதுக்கு கீழ வந்துட்டு குளோஸ் ஆயிட்டு, நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழ குளோஸ் ஆயிட்டு, மேல வந்துட்டு மறுபடியும் குளோஸ் ஆயிருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு என்ட்ரி அப்படின்ற மாரி வந்துட்டு வச்சுக்கலாம். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இது வந்துட்டு ஒரு என்ட்ரி கிடையாது. ஸோ, நிஃப்டிய நாம வாட்ச் பண்றோம். தென் வந்துட்டு சென்செக்ஸ் வந்துட்டு வாட்ச் பண்றோம். நீங்க இதுக்கப்புறம் வர்ற ட்ரேடிங் டேஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க நிஃப்டி சார்ட்டும், சென்செக்ஸ் சார்ட்டும் மட்டுமே பார்த்தா போதும் பிகினரா. ஏன் அப்படின்னா, எக்ஸ்பைரி டேட் எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால நம்ம நிஃப்டியும், சென்செக்ஸ் மட்டுமே வந்துட்டா பார்த்தா போதும். சப்போஸ் வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குல்ல, அன்னைக்கு மட்டும் வேணா பேங்க் நிஃப்டி அல்லது நமக்கு எப்பயுமே புடிச்ச ஃபின் நிஃப்டி சார்ட்ட வந்துட்டு வச்சு அன்னைக்கு மட்டும் வேணா ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்மளோட லாஜிக்க வந்துட்டு மாத்த போறது கிடையாது. நமக்கு தேவை குவாலிட்டியான ட்ரேடு வந்துட்டு அதிகமான ட்ரேடு வந்துட்டு தேவையில்ல. ஒரு ஆப்ஷன் பையர் வந்துட்டு நம்ம அதிகமான ட்ரேட வந்துட்டு எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தோம் அல்லது எதிர்பார்க்குறோம் அப்படின்னாலே, நம்மளால வந்துட்டு மார்க்கெட்ல சஸ்டெயின் வந்துட்டு பண்ண முடியாது. இத மனசுல ரொம்ப ஆழமா வந்துட்டு பதிய வச்சுக்கோங்க. நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு, ட்ரேடிங்ல என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 மந்த் நீங்க ட்ரேட் பண்ணாலே போதும். உங்களோட கமிட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஓவர்ஃபில் ஆயிடும். ஓகே கைஸ். இப்போ சென்செக்ஸோட சார்ட்ட வந்துட்டு பார்த்துடலாம். இது சென்செக்ஸோட சார்ட் 3 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றது தான். ஸ்பாட் சார்ட் மட்டும் தான் பார்க்கணும். ஃபியூச்சர் சார்ட் பார்க்கறதில்ல. இங்க பாருங்க. நமக்கு நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இந்த நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் கிட்ட லைட்டா கூட டச் ஆயிருக்காது. ஆனா சென்செக்ஸ்ல பாருங்க, இங்க மார்க்கெட் வந்துட்டு இந்த கேண்டலும் குளோஸ் ஆயிருக்கு. இந்த கேண்டலும் வந்துட்டு குளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம மேல இருந்து மார்க்கெட் வரதுனால இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிவர்சல் ட்ரேட் வந்துட்டு எடுக்கலாம் இல்லையா? ஸோ இத தான் நான் வந்துட்டு மீன் பண்றேன். ஓகே. இப்ப ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கேண்டல் பாருங்க. அதாவது 9:24 கேண்டல். இந்த கேண்டல் முடிஞ்சதுக்கு அப்புறமே அடுத்த கேண்டலே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல். ஸோ இங்கேயே நம்ம வந்துட்டு டிசிஷன் வந்துட்டு எடுத்துறலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு சில கிரைட்டீரியா வந்துட்டு நம்மளோட கோர்ஸ் வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பேன். நீங்க கோர்ஸ் வீடியோஸ் வந்துட்டு பை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்துட்டு ஒரு 100 சார்ட் உங்ககிட்ட வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஐடியா வரும்.
நீங்களே வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்ணி, இந்த மாரி சிம்பிளா வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிட்டு, நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது வந்துட்டு நல்ல ஒரு பையிங் கேண்டில் 9:27 கேண்டில். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். எப்பயுமே நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிட்ட பக்கத்துல இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க, இங்க 80,262 அப்டி காமிக்குது. அதனால நான் என்ன பண்றேன்னா, 80,300 கால் ஆப்ஷன் சார்ட்ட எடுத்துக்கிறேன். இது சென்செக்ஸோட 80,300 கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ, நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், கேண்டலோட 50% வந்துட்டு மார்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ, அதுக்காக மார்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த கேண்டல் தான் நமக்கு என்ட்ரி வந்த கேண்டல். பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 645 இருக்கு. ஸோ, ரூ. 645ல என்ட்ரி எடுத்தோம். இது வந்துட்டு நான் எக்ஸ்பைரி டே வேற. ஸோ, நமக்கு ஒரு 25% ஸ்டாப் லாஸ் சாரி நம்ம 25% ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் இல்லையா? ஸோ, அதனால ஒரு 25% டார்கெட் 1:1 அந்த மாரி வச்சாலே போதும். இதே வந்துட்டு இது எக்ஸ்பைரி டேல மட்டும் நடந்திருந்தது அப்படின்னா, 4 டைம், 5 டைம்ஸ் வந்துட்டு போயிருக்கும். எக்ஸாம்பிள் நாம வந்துட்டு இப்போ ஒரு ரூ. 100ல வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, ரூ. 400 ரூ. 500 அந்த பிரீமியம் வந்துட்டு மூவ் ஆகுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ, எவரிடே வந்துட்டு நம்ம நான் எக்ஸ்பைரில 25% 25% வந்துட்டு டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வைக்கிறதுக்கு பதிலா, ஒரே ஒரு நாள் வந்துட்டு எக்ஸ்பைரி டேல 25% ஸ்டாப் லாஸு, 50% டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துரலாம் இல்லையா? ஸோ நாம ரிஸ்க்க வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறோம். ப்ராபபிலிட்டிய வந்துட்டு இன்கிரீஸ் பண்றோம். தென் வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். என்னதான் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் வந்துட்டு இருந்தாலுமே, அந்த ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால ஸ்ட்ரிக்ட்டா வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நாம வந்துட்டு மெயின்டெயின் பண்ணியே ஆகணும். அதேபோல நீங்க வந்துட்டு ஒரு 50 சார்ட் வச்சிருக்கும் பொழுது, உங்க மனசுக்குள்ள ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துட்டு வரும்பொழுது, நாம எவ்வளோ கேப்பிட்டல வந்துட்டு யுட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படின்றத திங்க் பண்ணுங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு நீ வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிய மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே! இதெல்லாம் ஏன் சொல்ற அப்டின்னா, ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு 20% தான். மீதி 80% வந்துட்டு நாம என்ன நெனைக்கிறோமோ, அத தான் வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு ஒபே பண்ண முடியும். ஏன் எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, மத்த பிசினஸ் எந்த பிசினஸ் பண்ணீங்கனாலும் வந்துட்டு அடுத்தவங்களோட ஒரு ஹெல்ப் தேவ. ஆனா, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க F1, F2 பிரஸ் பண்ணி உங்க அக்கவுண்ட்ல எவ்வளோ பைசா இருக்கோ, அத ஒரே செகண்ட்ல வந்துட்டு நம்மளால வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ, அதுக்காக தான் சொல்றேன். அந்த ஒரு செகண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஒரு செகண்ட்ல நம்மளோட மைண்ட் வந்துட்டு சுத்தமா வேலை செய்யாது. அந்த ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். சப்போஸ் வந்துட்டு நம்மளோட எம்டிஎம் வந்துட்டு மைனஸ்ல போச்சு அப்டின்னா, நாம எடுத்த ட்ரேடு வந்துட்டு தப்பா, தப்பா அப்டின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே வந்துட்டு ஒரே சைடு போச்சு அப்டின்னா, அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துட்டு வந்துரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணணும். உங்களோட எதிர்பார்ப்ப மார்க்கெட்ல கம்மி பண்ணுங்க. காமா வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு வராதீங்க. அதேபோல ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராதீங்க. நான் இன்னைக்கு ஒரு ட்ரேட் பண்ண போறேன். அத வந்துட்டு சக்சஸா பண்ண போறேன். அதுல என்னோட செட்டப்ல ஹை ப்ராபபிலிட்டி வந்தா மட்டும் நான் ட்ரேட் பண்ண போறேன் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல வாங்க. ஓகே. அதேபோல இந்த சார்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்டின்னா ரிவர்சல் ட்ரேடு. அதேபோல நமக்கு ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆன டைம் வந்துட்டு 9:27 இல்லையா? அதனால நீங்க 940ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருப்பீங்கல்ல. சென்செக்ஸ்ல பையிங்ல ரிவர்சல் ட்ரேட் அப்டின்றதுல 940ன்னு இருக்கும்ல. ஸோ அதுல போயிட்டு இந்த 80,300 புட் ஆப்ஷன் சார்ட்டையும், ஸ்பாட் சார்ட்டையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மா நீங்க சேவ் பண்ணும்பொழுது 30 மினிட்ஸ் சார்ட்டும், 3 மினிட்ஸ் சார்ட்டும் ஸ்பாட் சார்ட்ல ஒரே லேஅவுட்ல வந்துட்டு வர மாரி வந்துட்டு சேவ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ வந்துட்டு சண்டே அப்படியெல்லாம் வந்துட்டு ஹாலிடேஸ் வந்துட்டு இருக்கும் பொழுது, நீங்க ஒரு நோட் பேப்பர்ல இப்ப இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குல்ல. ஸோ இது என்னைய கேட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது 945க்குள்ள வந்ததுனால என்னோட கேப்பிட்டல நான் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் டிப்ளாய் பண்ணுவேன். ஸோ, அந்த மாரி நீங்க ஒவ்வொரு நோட்ஸா வந்துட்டு நீங்க எடுக்கும் பொழுது, கண்டிப்பா சொல்றேன். நீங்க இத பிராக்டிஸ் வந்துட்டு பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்துட்டு போகவே மாட்டீங்க. இதுல ப்ராபபிலிட்டிய வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணாலே போதும். ஒரு ஆப்ஷன் பையர் இன்னைக்கு நீங்க எவ்வளவோ ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கலாம். எந்த மாரி ப்ராஃபிட்ல இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம இப்போ ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்டின்னா 1 வீக் வந்துட்டு ப்ராஃபிட் வரும். அதுக்கு அடுத்த வாரம் அப்படியே கன்டினியூவா லாஸ் வரும். இந்த 1 வீக் வந்த ப்ராஃபிட்ட ஃபுல்லா வந்துட்டு அந்த 2, 3 லாஸ் வந்துட்டு எடுத்துட்டு போயிரும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். அதாவது வந்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லா வந்துட்டு அப்சைடா போயிட்டுருக்கும். அடுத்தது வந்துட்டு ரேஞ்ச் பவுண்ட் ஆகும். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் இதில நம்ம என்ன பண்ணுவோம்னா, லாஸ்ட் வீக் ஃபுல்லா அப்சைடு போச்சு. நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்தது. இன்னைக்கும் அதே ப்ராஃபிட் தான் வரும். அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்துட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணா அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேடரா இருக்கலாம். இது நீங்க இப்போ வந்துட்டு நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ட வந்துட்டு விட்டுடுங்க. இந்த பிசினஸ வந்துட்டு நம்ம லைஃப் டைம் வந்துட்டு எடுத்துட்டு போணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க மார்க்கெட்ட அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் வந்துட்டு நாட்கள் ரொம்ப இருக்க மாரி தெரியும். உங்களோட டிசிஷன் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஓகே கைஸ், நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேசிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே, நான் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோஸ்ல நாலேட்ஜ் ஷேரிங்ல இன்னொரு கன்டென்ட்ட வந்துட்டு நம்ம பார்க்கலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருவேன். அதேபோல வியாழக்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. வெள்ளி எக்ஸ்பைரி இருக்கு. மறந்துறாதீங்க. அன்னைக்கு நான் மறுபடியும் வந்துட்டு என்னோட ட்ரேடு நான் எடுத்தேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அப்லோட் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.